ஒரு மனிதன் தனது மரணத்தை திட்டமிட்டு நடத்தியிருந்தார். அவர் யார் தெரியுமா? தெரியாது. அவர் வாழ்ந்ததா? எந்த ஆதாரமும் இல்லை. மரணம் மட்டும் நிஜம். 2009 அயர்லாந்தின் ஸ்லிகோ நகரம் ரோஸ் பவுண்ட் கடற்கரையில் ஒரு ஆண் உடல் தண்ணீரில் மிதந்தபடி கிடைத்தது. அந்த உடல் யாருடையன்னு தெரியாம எல்லா விசாரணையும் நின்று போச்சு. ஜூன் 12 ஒரு நபர் பீட்டர் பர்மைன் என்ற பெயரில் ஸ்லிகோ சிட்டில செக்-இன் பண்ணாரு. ஆனா அது போலி பெயர். அவர் 13 முறையிலிருந்து வெளியே போறது தெரிகிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிளாஸ்டிக் பை கையில். ஆனா திரும்பும் போது கையில் எதுவும் இல்ல. அவர் எதை அழைத்தார்? எதையும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல கூட அவர் யாருடனும் பேசல. யாரும் பின்னாடி வரல. ஒரே நோக்கம், தன்னுடைய அடையாளத்தை களைந்து விடணும். ஜூன் 16 அவருடைய உடல் கடற்கரையில் கிடைத்தது. மரணம் மாரடைப்பு. ஆனால் அவர் டெர்மினல் புரோஸ்டேட் இருந்தவர். ஆனாலும் ஒரு பெயின்கில்லர் கூட உடம்பில் இல்ல. அவர் மரணத்தை திட்டமிட்டு கையாள்ந்ததான் உண்மை. டிஎன்ஏ, பிங்கர் பிரிண்ட், உலகம் முழுக்க எதையும் செக் பண்ணாங்க. யாரும் இவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. பீட்டர் பர்மைன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு மர்மம். இந்த மர்மம் உங்களுக்குள்ள பீதி எழுப்பிடுச்சா? அப்படின்னா லாய்க் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஸ் பிட் டார்க்ல இன்னும் பல தீராத மர்மங்கள் உங்களை காத்திருக்கு.